நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப யதி ஹாஸ்தி தத் அந்யத்ர என் நேஹாஸ்தி நதத் க்வசித். இந்த ஸ்லோகத்தால் மகாபாரதத்தில் அனைத்துமே உள்ளது என்று தெரிய வருகிறது. எதை யார் தேடி போனாலும் அது மகாபாரதத்தில் இருக்கும். ஏன், நாம் விலக்க வேண்டிய தீயதுகளும் அதில் உண்டு, நாம் கொள்ள வேண்டிய நல்லதுகளும் அதில் உண்டு. இரண்டையும் சொன்னால்தான் எதன் வழி போகக்கூடாது, எதன் வழி போக வேண்டும் என்று மனிதன் உறுதியான முடிவெடுக்க முடியும். அதர்மத்தின் வழி செல்லாதே, தர்மத்தின் வழி போ. அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நான்கினுக்குள் நீ ஆசைப்படலாம். அதிலும் அறத்திலும் வீட்டிலும் அதிகமான ஆசை, பொருளிலும் இன்பத்திலும் குறைவான ஆசை. இது இருக்க இருக்கத்தான் மனிதன் உயருகிறான். நம்ம நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை உண்டு. ஆனால் அது பணத்திலும் வாழ்க்கை தரத்திலுமாக மட்டும் இருக்கக்கூடாது. அது நம் யோகத்தில், சிந்தனையில், பேச்சில், தார்மீக சிந்தனையில், செய்யும் அறத்தில், இது ஒன்றொன்றிலும் நாம் உயர்ந்திருக்க வேண்டும். விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு கூறுகிறார், நீ எதையோ பார்க்கிறாய் திருத்தராஷ்டிரா, ஆனால் உன்னுடைய வீட்டுக்கு அரண்மனைக்கு எது மங்களத்தை கொடுக்கும் என்று யோசிக்க மறுக்கிறாய். சின்ன சின்ன பொருட்கள் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தோம்னால் செழிப்பா இருப்போம் என்று சொல்றார். அதைத்தான் கடந்த நாளே கூறிக்கொண்டு வந்தேன். தொடர்ந்து பார்ப்போம். ஆடு வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது ரொம்ப சாதுவான பிராணி, ரொம்ப மென்மையாக பழகும். கொஞ்சம் வயசானா கூட அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு புல்லிடுவதோ, தழைகளை போடுவதோ, அதை தடவி கொடுத்து நன்கு பராமரிப்பதோ, இதெல்லாம் ஒரு க்ஷத்திரியனுக்கு சிறப்பை கொடுக்கும். அதனால்தான் அதை சொல்லுகிறார். அடுத்து எருது, காளமாடு. ஏன் காளமாடு வச்சுக்கணுங்கிறார்? பசுமாடு தானே வீட்டில் வைத்து கொள்ள வேண்டுமானால் பசுமாட்டை காட்டிலும் உயர்ந்தது ஒன்று உள்ளது. அதாவது இனிமே கறவை போன மாடு, கறக்காது, பால் கறக்காது, ஈற்று மாறிப்போன மாடு, அந்த மாட்டை பராமரிக்கிறது தர்மம்ங்கிறார்கள். காளமாட்டை பராமரித்தா தர்மம்ங்கிறார்கள். ஏன்? பசுமாடு தானே சிறந்த தர்மம்னால் கோபூஜை பண்ணுவதோ, கோமாதாவை பாதுகாப்பதோ தர்மம்தான். அது ஒரு வகையான தர்மம். ஆனால் அதில் கூட ஒரு சின்ன குறை வந்துடலாம். கண்டிப்பாக இது ஒத்தத்தில் நம்ம செய்யத்தான் போகிறோம். தானம் கொடுக்கணுன்னாலும் கோதானம் தான் பண்ண போகிறோம். ஆனால் அதை விட இவர் ஈற்று மாறின மாடு, காளமாடு, இதை ஏன் பராமரிக்க சொல்கிறாருனால், நாம் புல்லு போட்டோம் அது பால் கொடுக்கும் என்று கூட ஒன்றை எதிர்பார்க்காத நம்ம புல்லு போட்டாகணும் இல்லையா? ஏன்னா அது பாலை கொடுக்காதே. அதனால தான் இது சிறந்த தியாகமாறுது, தானமாறுது. நாம் ஒன்று செய்கிறோம், அதுக்கு பதிலுக்கு ஒன்று கிடைக்க போகிறதுங்கிற பிரதிபலத்தை எதிர்பார்க்காம செய்கிறபடியால் அப்போ காளையை வச்சுக்கிறது ரொம்ப உயர்ந்ததாகிறது. நம்ம யாரை? நம்ம அப்பா அம்மாவை வச்சுக்கிறோம். எதற்காக? சின்ன வயசில் நமக்கு செஞ்சிருக்காளுங்கிறதுக்காகத்தானே வச்சுட்டு இருக்கோம். யார் நமக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் நம்ம வீட்டோட வச்சுக்க போகிறோமா? அதுவே ஒரு பக்கம். ஆனால் என்ன மாதிரி எண்ணத்தோடு வச்சுக்கக்கூடாது. இப்போ நம்ம வீட்டோடு அவர்களை வைத்து கொண்டிருந்தால் நம்ம வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் கிடைச்சதா இருக்கும், நம்ம குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஃப்ரீயாக கிடைத்ததா இருக்கும். அதனால் நான் வீட்டில் வைத்து கொண்டிருக்கிறேன். இது தப்பான எண்ணம். அப்போ பெற்றோர்களை பாதுகாக்கிறதுக்கு கூட பிரதிபலத்தை எதிர்பார்க்குறோன்னு ஆயிடுறது. ஏற்கனவே அவர்களிடத்துல பெற்று கொண்டதைத்தான் நாம் இப்போ திருப்பி கொடுத்துட்டுருக்கோம். இப்போ கொடுக்கறச்சேவும் திரும்ப தப்பு பண்ணக்கூடாது. இப்போ நான் கொடுக்கறதுக்கு பதில் அவர்கள் எனக்கு செய்ய போகிறார்கள். இந்த எண்ணம் தான் மனிதனை தாழ்த்தி விடுகிறது. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தோமானால் அது தானமாகிறது, அது தியாகமாகிறது. காளமாட்டை வச்சு காப்பாற்றினோன்னா என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? பால் கூட கிடைக்காதே. இப்போ பால் கொடுக்கறது நின்று போன மாடு, பசுமாடே, ஆனால் பால் கறக்காது. அந்த மாட்டை வச்சு காப்பாற்றினாலும் பால் கிடைக்காது இல்லையா? அதனால தான் அதை போல இருக்கிறத வைத்து காப்பாற்றிக்கொள் என்று கூறுகிறார். காளமாட்டை வைத்து ஏறு பூட்டி உழப்போகிறோம். உழுதாத்தான் நெல் கிடைக்கும், நெல் கிடைத்தாத்தான் விருந்தோம்பல். அதற்காகவும் சொன்னதாக கொள்ளலாம். ஆக ஆடு வளர்க்கணும், எருது வைத்துக்கொள், சந்தனம். ஒருத்தர் வருகிறார்னால் அவருக்கு சந்தனம் பூசிக்கொள்ள கொடுத்தால் அது சிறந்த முகமன். வெல்கம் சொல்கிறது, நல்வரவு அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ? நல்வரவுக்கு இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறோன்னா கல்கண்டு, சர்க்கரை, பன்னீர் சொம்பு, சந்தனம், இதைத்தானே எல்லார் வீட்லேயும் பார்க்குறோம். இன்னும் சில இடத்துலலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய பொம்மையாட்டம் வச்சு அது ஒரு வீல் சுற்றுறது, ஒரு சக்கரம் சுற்றுறது, அதுலேருந்து பனியாக கொட்டுறது. உள்ளே போகிறச்சே அப்படி பனி நம்ம பேரில் தூராப்பிலே ஜிலு ஜிலு ஜிலுன்னு உள்ளே போகிறோம். இதெல்லாம் வரவேற்பு இருக்கிறதுக்கு அவாவா கண்டுபிடிச்சி வச்சிருக்கா இல்லையா?
அப்போ வரவேற்குக்கு ரொம்ப சிறந்தது சந்தனம்னு கூறுகிறார். சந்தனத்தை கொடுத்து பூசிக்கிறோம்னால் பெருமானுடைய சந்தனம் இன்னும் சிறப்பானது. கோவிலுக்கு போகிறச்சே நாம் சந்தனம் வாங்கி போய் இறைவனுக்கு சமர்ப்பித்து அவர் பிரசாதமாக அதை பெற்று வீட்டில் வைத்திருந்தால் எவ்வளவோ நன்மை. இன்னொன்று, மரப்பெட்டியில் கோயில் ஏற்படுத்தி வீட்டிலேயே பெருமாள் எழுந்துருளை பண்ணியிருக்கோம். கோயிலாழ்வார் கோயிலாழ்வார்னு அவருக்கு பேர் சொல்லுவார்கள். இவ்வளோ பெரிய பொட்டி, மேலே திருமண் சங்க சக்கரமெல்லாம் போட்டிருக்கோம். சின்ன 2 கதவுகள், கதவுக்குள்ளே திறந்தா பெருமாள் எழுந்துருளை பண்ணியிருக்கோம். இதை போல் ஒரு பொட்டி பண்ணியிருக்கோமே, அந்த பொட்டிக்கே வருஷத்துக்கு 2-3 தடவையாவது சந்தனம் பூச வேண்டும். அதுவும் இந்த பங்குனி மாதம் வந்துடுத்துன்னு வச்சுங்க, ரொம்ப வெயில் நாள், வெயில் நாளில் நமக்கே கொதிக்கிறது. சந்தனத்தை பூசிண்டா குளிர்ச்சி கொடுக்கும். ஆகையே பெருமாளுடைய பெட்டி எதுவோ அந்த பெட்டிக்கு கோயிலாழ்வாருக்கு சந்தனம் பூசி வைக்க வேண்டும். இதெல்லாம் சின்ன சின்ன வெட்டி வேர் இருந்ததுன்னா பக்கத்தில் கட்டி தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும். எது அவருக்கு குளிர்ச்சி கொடுக்குமோ அதெல்லாத்தையும் நம்ம வீட்டில் செய்யணும். அது பெருமானுக்கும் செய்ய வேண்டும், வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கும் கொடுக்க வேண்டும். அதனால் சந்தனம். வீணை, வீணையை பார்த்தாலே ரொம்ப மங்களம்ங்கிறார். ஒருத்தர் வரும்போது வீணை மீட்டி காட்டினால் அது அவருக்கு சிறந்த வரவேற்பு. அதனால் வீட்டில் வீணை இருக்க வேண்டும். உடனே ஒரு சுவாமி கேட்டார், வீணை வாங்கி வச்சுடுறேன், வாசிக்கிறது யார்? வீணை காசு கொடுத்தா கிடச்சிரும், ஆனால் வாசிக்கிறதுன்னா வாசிக்க தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஏன்னா வெறும காட்சி பொருளாக அவர் வீணையை வச்சுக்கோன்னு சொல்லலை, அந்த வீணையை வாசிக்க தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஆதர்ஷா கண்ணாடி. அந்த நாளில் நவராத்திரி போது சின்ன கண்ணாடியும் சீப்பும் வெத்தலை பாக்கில் ரவிக்கையோடு வைத்து கொடுப்பது வழக்கம். ஏன்னா கண்ணாடிங்கிறது முகம் பார்ப்பது. நம்ம முகத்தை பார்க்குறோமானால் இது வெறும நம் முகம் பார்ப்பதற்காக அல்ல, நம்மில் இருக்கும் பெருமானை பார்ப்பதற்காக. ஓரொரு ஜீவனுக்குள்ளும் நம்ம ஹிருதய கமலத்தில் பெருமாள் எழுந்துருளியுள்ளார், அவர் கண்ணாடியில் பிரதிபலிப்பார். அடுத்து மது, தேன். எப்பவும் ஜலதோஷத்துக்கோ தொண்டைக்கட்டுக்கோ பொதுவாக தேக ஆரோக்கியத்துக்கோ காலை வேளையில் தண்ணீரோடே தேனை சேர்த்து சாப்பிடுவது நன்மை பயக்கும். பாலும் தேனும் சேர்க்கக்கூடாது. ஆனால் தண்ணீர், நல்ல தண்ணீர், சுத்தமான தண்ணீர், தூய தண்ணீரோடே தேனை கலந்து காலையில் சாப்பிடலாம். கூட எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு சாப்பிடலாம். அது இல்லாவிட்டாலும் தேனும் தண்ணீரும் சாப்பிடலாம். வந்தவருக்கு தேனும் தண்ணீரும் கலந்து கொடுத்தால் அது சிறந்த வரவேற்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தவருக்கு தேனும் தண்ணீரும் கலந்து கொடுத்தால் அது சிறந்த வரவேற்பு. சர்பிஷி, நெய். இதை சொல்லச்சே தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். இல்லை டாக்டரெல்லாம் நெய் ரொம்ப ஃபேட்டு, கொலஸ்ட்ரால், வேண்டாம் வேண்டான்னு இன்றைக்கி எழுதி கொடுத்துட்றாளே, நீ ஆனால் நெய் வச்சுக்கணும்னு சொல்கிறீரேன்னா அவர் என்ன 10 கிலோ வச்சுக்கணும்னா சொன்னார்? இப்போ அப்படி சொல்லலையே. எண்ணெய் வேண்டான்னு ஒரு டாக்டரும் சொல்ல மாட்டார், நெய்யே அறவே கூடாதுன்னு சொல்ல மாட்டார். அளவை குறைத்துக்கொள். ஒரு துளி நெய் சேர்த்தா தான் அன்னசுத்தின்னு சொல்கிறோம். சாப்பிட ஆரம்பிக்கிறச்சேவோ, ஏன் அதற்கு முன்னாடி பெருமானுக்கு படைக்கிறோமோ இல்லையோ, நைவேத்தியம் பண்ணும்போதே சாதத்தை வடிச்சுட்டு இறக்கின பிற்பாடு கொஞ்சம் ஆற வைக்கணும். என்னென்ன அடுப்புலேருந்து இறக்குறமோ நேராக பகவானுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கக்கூடாது. அவருக்கு படைப்பதற்கு முன்னால் ஒரு 15 நிமிஷமாவது ஆற வேண்டும். சாமி, கால வேளையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்கிறீங்களேங்கிறதுக்காக நாங்கள் சமைத்து பெருமாளுக்கு படைக்கிறோம், இதில் நீர் 15 நிமிஷம்லாம் ஆற வைக்கணும்னு சொன்னீர்னா நாங்கள் கொதிச்சு போடுவோம். அது ஆறுறதோ இல்லையோ, எங்கள் கொதிப்பு ஆழ்படும்னா ஆற வச்சா தான் நல்லது. அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகளை பார்த்துன்னு வரலாமோ இல்லையோ. இப்போ இதை தேய்ச்சி வைக்கணும், அதை தேய்ச்சி வைக்கணும், என்ன முடிச்சுட்டு கிளம்பணும்னால் அதுக்குன்னு ஒரு 15 நிமிஷம் கொடுத்து ஒரு 10 நிமிஷமாவது இறக்கி வைத்தோம், ஆறித்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தோம். அப்படியே அது ஒன்றும் ஆறிப்பட போகிறது இல்லை, ஓரளவு தான் ஆறும். ஆனால் ஒரு பாவனைக்காகவாவது ஆற வைக்கணும் இல்லையா? பல விஷயத்தை பெருமான் செய்யறதுங்கிறதுக்காக ஒரு ரிச்சுவலாக செஞ்சு காட்டினா கூட ஒத்துக்கொண்டு விடுகிறார். ஏன்னா நம்ம இப்போ தூபம் காட்டுறோம், புகை போட்டு சாம்பிராணி புகை போட்டு பெருமாள் காட்டுறோம்னா எத்தனை நாள் காட்டணும்? உண்மையாக ஒரு குழந்தைக்கு 20 நிமிஷமாவது புகை காட்டினா தான் குளிப்பாட்டின குழந்தைக்கு ஈரம் போகும். பெருமாளுக்கு என்ன 20 நிமிஷம் தூபம் காட்டுறோமா, 5 நிமிஷம் தீபம் காட்டுறோமா, இல்லை மெதுவாக தலைவாரி பூச்சி விடுறதுக்கு 1/2 மணி ஆகுமே, அதை போல் அவருக்கு ஆறுதானா? இதெல்லாம் பண்ணிட்டுனா ஒருத்தரும் ஆராதனை பண்ணுறதுக்கு கூட வரவே மாட்டார்கள். அவசர கதி, சமைக்கிறதுக்கு 1/2 மணி, அவர் சாப்பிட்றதுக்கு 2 நிமிஷம். ஆனால் பெருமாளும் ரொம்ப சாமர்த்தியக்காரர், லேட் ஆகிறதே இல்லை. நம்ம கொண்டு போய் வச்சா உடனே கிடுகிடுன்னு சாப்பிட்டுட்டு அடுத்தே ரொம்ப நன்னா இருந்தது இந்தா பிரசாதம் அப்படி நமக்கு கொடுத்துட்றாரு இல்லையா? அதனாலே தேன் இருக்கணும், தேனை பெருமாளுக்கும் படைக்க வேண்டும். நெய், பெருமானுக்கு அன்னத்தை கொண்டு போய் வைக்கிறச்சே அந்த பிரசாதம் சாதத்தில் நெய் சேர்த்து தான் கொண்டு போய் வைக்க வேண்டும். அப்போ இன்னொருத்தர் சொல்லலாம், நெய்யை அங்கேயே குத்தியாச்சுன்னா நாங்கள் இன்னொரு தரம் குத்திக்க வேண்டாம் இல்லையா? வேண்டாம்,
அந்த அளவுக்கு வேண்டாம், கூட வேண்டாம்னு இருந்ததுன்னா விட்டுடலாம். ஆனால் பெருமானுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். கண்ணமுது பாயசம், திருக்கண்ணன் அமுதுன்னு கொடுக்குறோமே, அந்த பாயசத்திலும் நெய் சேர்க்கணும். சக்கரை பொங்கல்ல நெய் சேர்க்க வேண்டும். அக்காரடிச்சில்ல நெய் சேர்க்க வேண்டும். எந்த ஒரு ஸ்வீட்டு பண்டம் பண்ணியிருக்கோமா, கேசரி, ஜீரா, இது எல்லாத்தையும் சற்றே நெய் சேர்த்து தான் பெருமானுக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது வயசானவர்கள் அந்த நெய் இருக்கிற பகுதியை விலக்கிவிட்டு குழந்தைகளிடத்துல கொடுத்துட்டு நாம் நெய் விட்டதை சாப்பிடணும். நெய் விட்டதுங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. நெய் விட்டது அப்படின்னா நெய்யை நதலாக அதில் குத்தினது அப்படி இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இல்லை நெய் விட்டது, நெய் அந்த பொங்கலை விட்டே படுத்துன்னு அர்த்தம். அப்படின்னா நெய்யே இல்லாத வரட்டு பொங்கல் நம்ம தான் எடுத்து வச்சுக்கணும். வயசானவர்கள்லாம் நெய்யை விலக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். சின்னவர்களுக்கெல்லாம் நெய்யோடு கொடுக்கலாம். பெருமானுக்கு கண்டிப்பாக நெய்யோடு கொடுக்க வேண்டும். விருந்தாளிகளுக்கு நெய் சேர்க்க வேணும். அதனால் அடுத்து நெய். அப்புறம் நல்ல தீர்த்தம், வீட்டில் எப்போதும் நல்ல தண்ணீர் வைத்து கொண்டு வருபவர்களுக்கு ஆயாசம் தீர தண்ணீர் கொடுக்க வேண்டும். தவித்த வாய்க்கு தண்ணீர்னு சொல்லலையா, வந்தவர்களுக்கு தண்ணீர் அமுது கொடு. அப்புறம் செப்பு பாத்திரம் வைத்துக்கொள். தண்ணீரை செப்பு பாத்திரத்தில் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப உயர்ந்தது. நீங்கள் கார்த்தால வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் போகிறாலே, டாக்டர்ஸு டயட்டீஷியன்ஸ்லாம் எழுதி கொடுத்துருப்பா, போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 டம்ளரானு தண்ணீர் சாப்பிட்டுட்டு போ, ஒரு 1 லிட்டரானு வாட்டரை குடிச்சிட்டு போ. அப்போ போகிற வேகத்தில் நன்னா வேர்த்து கொட்டி நம்ம சாப்பிட்ருக்கிற தண்ணீர்லாம் வேலை செஞ்சு வெளியில் வேர்வையாக வந்து நம்ம வெயிட்டெல்லாம் குறைஞ்சி ஒரு சிஸ்டமே ரொம்ப சுத்தமாக ரொம்ப க்ளீன் ஆகிடும். அந்த தண்ணீரை வச்சுக்கிறது செப்பு பாத்திரத்தில் வைத்து கொண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால தான் செப்பு பாத்திரம்ங்கிறார். சங்கா, எப்போதும் சங்கு இருக்க வேண்டும். சங்க விருந்தாளி கொடுக்க போகிறோமானால் பெருமானுக்கு ஆராதிச்சுட்டு தான் விருந்தோம்பல். ஆராதனத்தின் போது சங்கத்தில் நீரை சேர்த்து அவருக்கு திருமஞ்சனம் பண்ணுவது. அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா, அதில் நல்ல சங்கத்தில் தண்ணீர் சேர்த்து பெருமாளுக்கு தாரையாக அபிஷேகம் பண்ணோம்னால் அது அவருக்கு ரொம்ப உள்ளம் குளிர்கிறதாம். அதனால் நம் உள்ளமும் குளிர்ந்து குடும்பமும் குளிர்ந்து இருக்கும். சங்கத்தை வைத்துக்கொள். ஸ்வரணநாபக, சாலக்கிராம ஆராதனம், இது மிகச்சிறந்தது. பலரும் வீட்டில் சாலக்கிராமம் வைத்து கொண்டு இருக்கிறோம். ஸ்வரணநாபக அத கோரோச்சனா. கோரோச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, கர்ப்பமாக இருக்கிறச்சேவும் சரி அல்லது பிறந்த குழந்தைக்கும் சரி கோரோச்சனை கொடுத்துருந்தா தொண்டை நன்னா இருக்கும். குரல் கணக்கணன்னு சத்தமாக பேசுகிறார். சாமி, அவர் பேசுகிறத பார்த்தா நிஜமாக அந்த குரல் இருந்தால் மைக்கே இல்லாத நான் பேசுவேன் அப்படின்னு சில பேருடைய சத்தத்தை பார்த்து சொல்கிறோம் பாருங்க. அப்போ இது சொல்கிறது வழக்கம். சின்ன வயசில் நிறையா கோரோச்சனை கொடுத்து வளர்த்துருப்பா போல் இருக்கு. அதனால தான் இந்த குழந்தைக்கு குரல் அவ்வளவு நன்னா இருக்குது. கோரோச்சனை வீட்டில் இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்போதும் விருந்தாளிகளுக்கு தேவையான பொருட்கள். திரும்ப சொல்கிறேன், ஆடு, எருது, சந்தனம், வீணை, கண்ணாடி, தேன், நெய், சுத்தமான தூய நீர், செப்பு பாத்திரம், சங்கம், சாலக்கிராமம், கோரோச்சனா. கிருஹே ஸ்தாபயித்தவ்யானி தன்யானி மனுர் அப்ரவீத். இது வீட்டில் இருக்குமானால் எல்லா நன்மைகளும் பெருகும். தேவ பிராமண பூஜார்த்தம் அதிதீனாஞ்ச பாரத. தெய்வங்களை பூஜிக்க, விருந்தாளிகளை பூஜிக்க, வேதம் வல்லார்களை பூஜிக்க இந்த பொருட்களெல்லாம் மிகவும் உதவும்.